இலங்கையின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் டிட்வா புயல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றி அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுவரை 50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 69 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். வணக்கம். இலங்கை கடற்கரை பகுதியில தான் டிட்வா புயலுடைய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்னதான நிலை என்பது உருவான நிலையில டிட்வா புயல் காரணமாக இலங்கை முழுவதுமே தற்பொழுது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் டிட்வா புயலால போர தாண்டவம் மாறி இருக்கக்கூடிய டிட்வா புயலால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் தாக்கத்தால் இலங்கையில் சுமார் 50,000 பேர் தங்களுடைய வீடுகளை உடைமைகளை இழந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 69 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் மூழ்கடிக்கும் அளவுக்கு பயத்தோடு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறதால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இலங்கையில் கோர தாண்டவம் ஆடிவிட்டு தற்பொழுது அந்த புயல் என்பது இலங்கையை விட்டு நகர தொடங்கியிருப்பதன் காரணமாக அங்கு பாதிப்பு என்பது சற்றே குறைந்திருக்கிறது. இன்று அதிகாலை இலங்கைக்கு உதவக்கூடிய வகையில ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் கீழே டெல்லியில் இருந்து 80 மீட்பு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 80 பேர் தற்பொழுது இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். 4 மோப்பு நாய் உதவியோடு 80 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு உதவக்கரம் நீட்டும் வகையில இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது பல்வேறு உதவிக்கரங்கள் உபகரணங்களோடு தற்பொழுது அங்கு இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள். இலங்கையில டிட்வா புயலால அந்த பகுதியில அந்த இடிபாடுகள்ல சிக்கி இருப்பவர்களுக்கு மீட்கும் வகையில் அவர்களுக்கான அந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்தியா பல்வேறு உதவிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்தியாவிலிருந்து 80 மீட்பு படையினரும் 4 மோப்ப நாய் கொண்ட 2 தேசிய மீட்பு படை குழுக்கள் சிறப்பு உபகரணங்களோடு அங்கு சென்றிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாக இந்த புயல் என்பது இலங்கை கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தான் டிட்வா புயல் என்பது உருவாகி அது தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இலங்கையில இந்த புயலால தற்பொழுது வரைக்கும் 50,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 69 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு சில இடங்கள்ல இடிபாடுகள் அதிகமாக இருப்பதால அந்த இடிபாடுகளை சிக்கி உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து உறவினர்களை இழந்து வரக்கூடிய மக்கள், அந்த வெள்ளத்திலிருந்து மீட்கப்படக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அங்க மீட்பு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில தற்பொழுது இந்த டிட்வா புயலால 69 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.